வணக்கம். இன்றைய பதிவில் உங்களுக்கு அன்னதானம் செய்ய வசதி இல்லைனாலும், உங்களால செய்ய முடிந்த ஒரு எளிய பரிகாரம். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அது என்ன? வாங்க பார்க்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில ரொம்ப போராட்டங்கள், ஒரு மனநிறைவு இல்லாம, ஏதோ ஒண்ணு இழந்த மாரியே இருக்கிறது. செய்ற தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது. வீட்ல அடிக்கடி பிரச்சனைகள், வருமானத்தில் தடைகள், இந்த மாரி எல்லா உறவுகளுக்குள்ள ஒரு சண்டை, பிரச்சனை, எதையோ இழந்த மாரியே இருக்கிறது. இந்த மாரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு தீர்வு. இந்த தீர்வு உங்களுடைய கர்மா, அதாவது உங்களுடைய வாங்கி வந்த வரம்ன்னு சொல்லுவாங்கல்ல, கர்மா அப்படிம்பாங்க. அந்த கர்மாவ நீக்கும். படிப்படியா நீக்கக்கூடிய அதி அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்த நம்பிக்கையோட தினமும் செய்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 90 நாள் டைம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியா மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மாரி பதிவு என்னன்னு பார்க்கலாமா? நெறைய கோயில்களுக்கு போக வசதி இல்ல. அன்னதானங்கள் கொடுக்க வசதி இல்ல. அந்த கோயில்ல அந்த அபிஷேகம் பண்ண முடியல, இது பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப சிரமத்தில, தயக்கத்தோட இருக்கிற நீங்க, சிம்பிளான ஒரு பரிகாரம். தினமும் நீங்க சாப்பாடு செய்யும்போது, சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைப்பீங்க இல்லையா? ஊற வைக்கும்போது, அந்த அரிசி கூடவே உங்களுடைய கையில ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்து, அது தனியா சேர்த்து வைங்க. இப்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பிறை. அதுலேருந்தே நீங்க தொடங்கலாம். தொடங்கி அடுத்த வர்ற அமாவாசைக்கு முதல் நாள் வரைக்கும் சேர்த்து, அந்த அரிசிய கொண்டு போய் ஏதாவது ஒரு அனாதை இல்லத்திலயோ, முதியோர் இல்லத்திலயோ, இல்ல அது தேவைப்படுற வறிய நிலையில உள்ள மக்களுக்கு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்க வாங்கி வந்த கர்மங்கள் எல்லாம் தீரும். இது அனுபவபூர்வமான உண்மை. இத செய்து பாருங்க. ஒரு 3 மாத காலத்துக்குள்ளேயே உங்களுடைய தடைகள் எல்லாம் படிப்படியா நீங்கிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிம்பிளான பரிகாரம். தயவு செஞ்சு செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. இதில நீங்க பயனடைய போறது கண்டிப்பா உண்மை. அதனால தயவு செஞ்சு இந்த கைப்பிடி அரிசிய சேர்த்து பிறருக்கு தானமா குடுக்குற வழக்கத்த ஏற்படுத்திக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையே மாறும். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு குடுங்க. வணக்கம்.